இலங்கையில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கக்கிக் கொண்டிருந்த சுமணரத்ன தேரர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கை சுகாதாரத்துறை வரலாற்றில் நாளைய தினம் புதிய ஒரு சாதனை எட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண் கைதியொருவர் தன்னுடைய உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு குற்றம் சுமத்தி இருக்கின்றார். தயாசிறி ஜெயசேகர அவர்களினுடைய நடத்தைகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். கஜேந்திரகுமார் அவர்களினுடைய நடவடிக்கையின் நிமித்தம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதமர் தலைமையில் காணி அபகரிப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இவை தொடர்பான தொகுப்பைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், ஈத்தமிழுக்காக. இலங்கையில் இனவாதம் என்று பேசுகின்ற போது அந்த இடத்துல பிக்குகளை விட்டுட்டு பேசிவிட முடியாது. காலத்துக்கு காலம் பிக்குகள் மாறுபடலாம், ஆனா இனவாதம் கதைக்கிறதுல முதன்மை பெறுறதுல இந்த பிக்குகள் ஒரு இடத்தை பிடிப்பாங்க. அப்படி இப்ப கொஞ்ச காலமா பேசு பொருளாக இருந்த ஒரு பிக்கு தான் இந்த அம்பட்டிய சுமண ரத்ன தேரர். அவரை இன்றைக்கு அம்பாறையில வச்சு போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. ஏன் இந்த கைது இடம்பெற்றதுன்னு சொன்னா, தங்களினுடைய நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்கிற குற்றச்சாட்டின் பேரு தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு விகாரையின் விகாராதிபதி, மங்களராம விகாரை என்ற விகாராதிபதி. ஆனா அவர் அங்க இருக்கிறத தவிர எல்லா இடத்துலயும் இருப்பார். குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, திருகோணமலையில பிரச்சனைகள் இடம்பெறுதுன்னு சொன்னா அங்க பிரச்சனை உருவாக்குற நபரா யார் இருப்பாருன்னு சொன்னா இவர் தான் இருப்பார். அம்பாறையில பிரச்சனை உருவாகுதுன்னு சொன்னா அங்க பிரச்சனை உருவாக்குற நபரா யார் இருக்கிறாருன்னு பார்த்தா இந்த பிக்கு தான் இருப்பார். கொழும்புல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துலயும் இந்த பிக்கு தான் இருப்பார். இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் உருவாகின்ற போது முன்னுக்கு நின்று தன்னை ஒரு அடையாளமாக காட்டி தன்னை ஒரு பேசு பொருளாக வைத்திருக்கணும் என்ற எண்ணத்துலதான் இவர் செயற்படுவாரா இல்லையான்னு தெரியாது. மட்டக்களப்பில் இருக்கிற வங்கி ஒன்றுக்கு சென்று பெரிய கலவரம் உருவாக்கினார். கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கு கைதுகள் நடைபெறவில்லை. அதற்கு முதல் திருகோணமலையிலையும் பல இடங்கள்ல இவர் பல பிரச்சனைகள் உருவாக்கினார். அப்பையும் கைது செய்யப்படவில்லை. ஆனா இப்ப ஒரு சின்ன பிரச்சனைக்காண்டி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையில பல மக்கள் சொல்ற ஒரு விடயம், சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம், தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம்ன்றதை விட குக்குமேருக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டம், இப்படித்தான் இருக்குதா என்ற ஒரு கேள்வி பல காலமா முன்னெடுக்கப்பட்டது. அவரினுடைய கைது இப்பதான் நடந்திருக்குது. தொடர்ச்சியா அவர் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் இது என்ன விடயம், எப்படியெல்லாம் நடந்திருக்குண்டு. அடுத்த விஷயம், வடக்குல இருக்கிற காணிகளை பறிக்கிறதுக்கு அரசாங்கம் தொடர்ச்சியா வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கல இந்த 5000 ஏக்கர் காணி பிரச்சனைன்றது பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. அதை தொடர்ந்து பாராளுமன்றத்துல பேசியதோடு நின்று விடாம தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளிநாடுகளினுடைய தூதுவர்களை சந்தித்தும் பேசியிருந்தார். குறிப்பாக நேற்றைய நாளிலும் அவர் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தென்னாப்பிரிக்காண்ட தூதுவருக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது குருந்தூர் மேல பிரச்சனை, வெடுக்குநாரி மேல பிரச்சனை, குருந்தூர் மேலையில இருக்கிற அந்த விவசாயிகள் கைது செய்யப்பட்ட விஷயம், அது மாதிரி இப்ப வந்திருக்கிற இந்த 5000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் அபகரிப்பு, இவையெல்லாம் தொடர்பாக கவனம் செலுத்தி குரல் கொடுக்குமாறு அவர் கோரிக்கையையும் அங்கு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை தொடர்ந்து இப்ப பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களின் தலைமையில பாராளுமன்றத்துல ஒரு கலந்துரையாடல் ஆரம்பித்திருக்குது இந்த காணொலி எடுக்கிற நேரத்துல. இதுல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதே போன்று என்பிபி வடகிழக்கை சேர்ந்த உறுப்பினர்கள், தமிழ் கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள் என்று பல பேரும் பங்கேற்றிருக்கிறாங்க. என்னென்ன விடயங்கள் இந்த கலந்துரையாடலில் கதைக்கப்படுதுன்றது கலந்துரையாடல் முடிவு பெற்றதுக்கு பிறகுதான் தகவல் வரும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது போல தெரிகிறது. இந்த அமர்வு பாராளுமன்றத்தில் நடக்குது. இந்த காணி அபகரிப்பு தொடர்பாக பல்வேறு தரப்புகளும் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறாங்க. அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது சரியான ஒரு முடிவாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னா அபகரிப்புகள் நடக்கின்ற போது அதனை தட்டி கேட்க வேண்டிய தேவை அனைவருக்குமே இருக்கிற ஒன்றாத்தான் இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வெளிநாட்டு பெண்மணி அதிகளவான போதைப் பொருட்களோட இலங்கை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த பெண்மணி இப்ப இலங்கையின் சிறைச்சாலைகளையும் அங்க இருக்கின்ற குறைபாடுகளையும் குற்றச்சாட்டா முன்வைத்திருக்கிற நிலையில அந்த விடயத்தை இலங்கை சிறைச்சாலை திணைக்களகம் மறுத்திருக்குது. இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை, இவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, இது பொய்யான ஒரு குற்றச்சாட்டுன்றத இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களகம் சொல்லியிருக்குது.
அப்படி என்னதான் நடந்திருக்கு, செய்திகள்ல என்ன வந்திருக்குன்றத விரிவாக பார்க்கலாம். பிரித்தானியாவைச் சேர்ந்த குறித்த பெண்மணி கடந்த வாரம் கொழும்பு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். குஸ் எனப்படும் போதைப் பொருளை கடத்தியமைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட குறித்த பிரித்தானிய பெண்மணி தனக்கும் அந்த குஸ் போதைப் பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். என்ன திட்டமிட்டு இதில் மாட்டிவிட்டுள்ளனர். இலங்கை பயணித்ததற்கு முன்னர் தாய்லாந்து தலைநகரில் உள்ள ஹோட்டலில் எனது பொதிகளை விட்டுவிட்டு வெளியே சென்றேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் குற்றவாளி என்பது உறுதியானால் 20 முதல் 25 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுது. தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண்ணுக்கு சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு ஏற்ப அனைத்து வசதிகளும் வழங்கப்படுவதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். பிரித்தானியாவில் உள்ள தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள குறித்த பெண்மணி, இலங்கைக்கு புறப்பட்ட வேளை எனது பயண பொதிகளில் போதைப்பொருள் இருப்பது எனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டதன் பின்னர் இலங்கையினுடைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் 7 நாட்கள் தன்னை வைத்திருந்ததா சொல்லியிருக்கிறார். மூட்டைப்பூச்சிகள் உள்ள சோபாவில் என்னை உட்கார சொன்னார்கள். பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 24 மணி நேரம் என்னை கண்காணித்துக் கொண்டும் இருந்தார்கள் என தனியார் ஊடகம் ஒன்றுக்கு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை என்னை நீர்கொழும்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தார்கள். 14 நாட்கள் என்னை தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. 22 மணி நேரம் என்னை சிறை கூண்டுக்குள் அடைத்து வைத்துள்ளனர். உணவு உண்பதற்கும் வெளியில் காலை நீட்டுவதற்கும் மாத்திரம் அனுமதிக்கின்றனர் என அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். இந்த சிறைச்சாலையினுடைய உணவுகள் குற்றம் செய்யாத என்னை நோயாளியாக்குகின்றன. இதனால் நான் 2 நாட்களாக உணவு உண்ணவில்லை என்று குறித்த பெண்மணி குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறித்த குற்றச்சாட்டுக்களை இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் திணைக்களகம் எதிர்த்திருக்கிறது. ஏனென்றால் இலங்கையில் இருக்கின்ற விதிமுறைகளுக்கு அமைவாகத்தான் உணவு வழங்கப்படும். குறித்த நபர் பிரித்தானியாவை சேர்ந்தவர். அவருடைய உணவு பழக்கங்கள் மாறுபடுவதனால் சில நேரங்களில் உணவு சரியில்லாததாக இருக்கலாம். அதனால் அவர் உணவு உண்ணாமல் இருக்கலாம் என்று குறித்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். எது எவ்வாறாக இருந்தாலும் தன்னுடைய மனித உரிமைகள் மீறப்படுவதாக குறித்த பெண்மணி தன்னுடைய நாட்டு ஊடகத்திற்கு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய நடத்தைகள் பிழை என்ற குற்றச்சாட்டுகள் வருமாக இருந்தார். அங்கு குழு அமைத்து விசாரணைகள் நடைபெற்று அவரது நடத்தை பிழை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தயாசிறி ஜெயசேகரவினுடைய நடத்தையில் பாரிய குறைபாடு இருப்பதாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தற்பொழுது ஒரு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதே போன்று அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்களுக்கும் முன்னர் குழு அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். தயாசிறி ஜெயசேகர அனுபவம் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர் இலங்கை பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காமல் விதிமுறைகளை மீறி நடப்பதாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். தாதியர்கள் நியமனம்ன்றது தாதியர்கள் படித்து முடித்து பரீட்சையெல்லாம் சித்தி செய்தாங்கன்னு சொன்னா அவங்க அடுத்ததா வேலைக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் பேரா அவங்களுக்கு நியமனம் கொடுக்கப்படும். ஆனா இலங்கையில இப்ப தாதியர் வெற்றிடம்ன்றது பெரிய அளவுல இருக்கிறத அறிஞ்சு கொண்ட இந்த என்பிபி அரசாங்கம் 3147 பேருக்கு ஒரே நேரத்துல நாளைக்கு பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களின் தலைமையில கொழும்புல வச்சு நியமனம் கொடுக்குறாங்க. இதுதான் இலங்கையில நடக்கிற தாதிய நியமனத்துல மிகவும் முக்கியமான நியமனம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனா இந்த நியமனத்தோட இதை நிறுத்தி விடாம வடக்கு கிழக்கில் இருக்கிற பல வைத்தியசாலைக்கு தாதிய பற்றாக்குறைன்றது பெரிய அளவுல இருக்குது. குறிப்பா முல்லைத்தீவு மாவட்டத்துல தாதியர்கள்ன்ற பற்றாக்குறை மட்டுமில்லை, வைத்தியர்கள்ன்ற பற்றாக்குறையும் பெரிய அளவுல இருக்குது. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் முன்னிலைப்படுத்தி தாதியர்களை பகிர்ந்து கொடுக்கணும்ன்றதுதான் எங்களினுடைய விருப்பமாகவும் இருக்குது. இவை இதுவரை நேரமும் இலங்கையில் நடைபெற்ற சில தகவல்களின் தொகுப்பு மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.